பிஜேபி சாதி ஒழிப்பு மாநாடு நடந்து சொல்லுங்க, நானே போய் பிஜேபி சேர்ந்துக்கிறேன். ராஜாவுடைய பூர்வீக மண்ணு பீகார். அவர் பேரை ஹரிஹர ராஜா சர்மா. இவருக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? திருமாவளவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், தலித் மக்களுக்கு பிரதிநிதி. திருமாவளவனுடைய குறையை சொல்வதற்கு ராஜாவுடைய பாரம்பரிய தகுதியில். கோபி நயினார் எதற்காக பெரியார் விருதை திருப்பி கொடுத்தார் அவரே சொல்லியிருக்கார். காரணம், அவர் ஒரு விடுதலை செய்தியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர். அந்த சமூகம் உயருவதை தடை போடுகிற திமுகவோடு எதுக்கு கூட்டணி வச்சிருக்கணும்னு கேட்கிறார் அந்த கோபி நயினார். இப்போ கோபி நயினார் தலைமறைவு, கொலை மிரட்டல். கோபி நயினாருக்கு இங்கே ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது. இது ஒரு ஆபத்தான போக்கு ஜனநாயகம். ஒவ்வொரு திமுக அமைச்சர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு, ஒன்றியம், நகரம் எல்லாத்துக்கும் பல 100 ஏக்கர் நிலம் இருக்கு. காங்கிரஸ்காரன் ஒழிக்கிறது தாயா உங்களை கண்டுபிடிச்சோம். நீங்களே பண்ணையார்களா மாறிட்டீங்களே. அந்த பஞ்சம மக்களுடைய நிலத்தை அபகரித்து கொண்ட நீங்க தான் உண்மையான காங்கிரஸ்காரன். காங்கிரஸ்காரர் வாழ்ந்ததை விட நீங்க வசதியா வாழ்றீங்க. ஜெகத்ரட்சக யாரு? எத்தனாயிரம் ஏக்கர். துரைமுருகன் யாரு? துரைமுருகனுக்கு எத்தனாயிரம் ஏக்கர். பண்ணையார்கள் ஒளிந்து போய் விட்டார்களானா நவீன பண்ணையார்கள் உருவாகி விட்டார்கள். அவங்ககிட்ட தான் இருக்கு பஞ்சமி நிலம். அவர்கள் எப்படி கொடுப்பான்? திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் தொடராமல் அவர் திமுகவை எதிர்க்க ஆரம்பித்தால் அவருடைய கட்சி பிளக்கப்படும் திமுகவால். நேருக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திருமாவளவனால் தான் சாதி, அதாவது ஆணவ படுகொலை நடக்குது அப்படின்னு ராஜா ஒரு விமர்சனம் இருக்கிறார். இல்லை, ராஜாவுடைய பூர்வீக மண்ணு பீகார். அவர் பேரை ஹரிஹர ராஜா சர்மா. இவருக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? திருமாவளவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட சாதியினுடைய அடையாளம். தமிழ்நாட்டினுடைய நீங்கள் அம்பேத்கர் இல்லாத குறையை நீங்கள் அங்கனூரில் பிறந்த ஒரு அம்பேத்கர், தலித் மக்களுக்கு பிரதிநிதி, அதை சொல்வதற்கு ராஜாவுக்கு தகுதி இல்லை. திருமாவளவன் எந்த அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன்? இல்லை, அதாவது தலித்துக்கள் ஒரு அதிகார மையமாக மாறுவதை ராஜா விரும்பலை. பார்ப்பனர்கள் தான் சாதியை கண்டுபிடிச்சான். ஒடுக்கப்பட்ட சாதிகளாக பல்லர், பழையர், அருந்ததி, சக்கிலியர், இந்த சாதியை கண்டுபிடித்தவனே நீங்கள் தமிழர்களாக இருந்தவரை சாதி இல்லை. இந்துக்களாக மாறிய பிறகு இந்த பீகார் பார்ப்பனர்கள் தான் இந்த சாதியை கண்டுபிடித்தவர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் சாதி அடையாளத்தை கண்டுபிடித்து தமிழர்களை இந்துக்களாக்கி இவர்களை ரத்தம் சிந்த வைத்ததே இந்த பார்ப்பனர்கள் தான். பீகார்காரனும் நம்ம பாண்டே, பீகார் பாண்டே விஜயகாந்த் திருநூறு பூசிக்கொண்டு நீங்கள் ஒரு பெரிய செம்போடு திராணியோடு குல்லா போடுறாருங்கிறாரு. அவன் என் சகோதரன். முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் இந்த தமிழனாக இருந்து இந்து வளர்ந்த பிறகு அவனை அடிமைப்படுத்திய பிறகு அவன் ஒடுக்கப்பட்ட பிறகு அவன் மதம் மாறினவன். கூட்டி குறைச்சி பார்த்தா என் சொந்தம், அவன் என் ரத்தம். அவனை நீ பேசுவதற்கு இந்த பீகாரை சேர்ந்த ரங்கராஜ் பாண்டேவும் ராஜாவுக்கும் எந்த தகுதியும் இல்லை. இவர்களுடைய எடுபடி அடியால் தான் அண்ணாமலை. இந்த அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிமோகாவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவருக்கு எப்படி இத்தனை 1000 கோடி சேர்ந்தது? இதையே சிபிஐ விசாரணை வைக்கணும், என்ஃபோர்ஸ்மெண்ட் விசாரணை வைக்கணும், இடி ஐடி விசாரணை வைக்கணும், இன்கம் டேக்ஸ். இதெல்லாம் இல்லை. ஏன்னா இவர்கிட்ட அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இருக்கிற காரணத்தினால, முட்டாள் தமிழர்களாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக இந்த பார்ப்பனர்கள் மாறிவிட்டார்கள். தமிழனுடைய பிரதிநிதியாக இல்லை. அதனால் தமிழனுடைய பிரதிநிதியாக யார் இருக்கா? பீகாரை சேர்ந்த ஹரிஹர ராஜா சர்மாவும், பீகாரை சேர்ந்த தாய்மொழி சமஸ்கிருதத்தை பேசுகிற, சமஸ்கிருதத்தை நேசிக்கிற சங்கிகள், இந்த 2 பேரும் தான் தமிழனுடைய பிரதியாக பார்க்கப்படுகிறார்கள். இது காரணம், இது தமிழனுடைய அரசியல் அறியாமையால் இவர்கள் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவருக்கு அரசியல் தெரிஞ்சால் இவர்களெல்லாம் பீகார் பக்கம்தான் போகணும். சார், அவர் ராஜா என்ன தெளிவாக குறிப்பிட்றாருன்னா, 4 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் ஆணவ படுகொலை எக்கச்சக்கமாக நடக்குது. அதுவும் தலித் சமூகத்தை சார்ந்தவங்க தான் நடக்குது.
அதுக்கு காரணம் திருமாவளவன் சொல்கிறது இன்னும் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாரு, இன்னும் கை கோர்த்து பயணிச்சுன்னு இருக்காரு. அந்த குற்றச்சாட்டை முன்னோக்கிறது கரெக்டான அவர் சொல்கிறது? இல்லைங்க, எல்லாம் கரெக்ட் தான். பிஜேபி சாதி ஒழிப்பு மாநாடு நடந்து சொல்லுங்கள், நானே போய் பிஜேபியில் சேர்ந்துக்கிறேன். சாதி இல்லாத சாதி ஒழிப்பு மாநாடு, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். சங்கர படத்தில் சங்கராச்சாரியாரை சொல்லுங்கள். தலித் பெண்களை பார்ப்பனர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் சொல்லுங்க, நானே போய் பிஜேபி நாளைக்கே சேர்ந்துக்கிறேன். அப்போ அன்டச்சபிள்னு வச்சுருக்கான். உலகத்திலேயே தொட்டால் பார்த்தால் தீட்டுங்கிற ஒரே மதம் உலகத்தில் எந்த மதம்? இந்து மதம் தான். அப்போ இவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஆணவப்படுகொலைன்னு சொல்லுகிற இவர்கள் ஆணவப்படுகொலை எதனால் நடக்குது? சாதி ஒடுக்குமுறையால் நடக்குது. சாதியை ஒழிச்சிருக்கியா? அண்ணாமலை நாளைக்கே கமலாலயத்தில் தீர்மானம் போடட்டும், சாதி ஒழிப்பு, தமிழ்நாடு முழுக்க சாதி ஒழிப்பு மாநாடு. சாதி கலப்பு மனம் செய்தவர்களுக்கு தான் அரசு வேலையை சொல்லுங்கள், அவ்வளோ பேரும் கலப்பு மனம் பண்ணிக்குவான். சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் தான் கல்வியில் முன்னுரிமைன்னு சொல்லுங்கள், அவ்வளோ பேர் வந்துடுவான். சாதி ஒரே நாளில் ஒழிஞ்சிடும், ஒரே மாதத்தில் ஒழிஞ்சிடும். ஒழியாதா? அத்தனைக்கு சாதி ஒழிப்பு தான் அத்தனைக்கு முன்னுரிமைக்கான அடையாளம். எல்லாரும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கணும். இதுதான் அரசு உடைய சட்டமாக்கப்படும். வாய்ப்பே இல்லை. ஏன்? சாதியை வைத்து கொண்டு தான் அரசியல் பண்ணக்கூடிய இந்த மட்டமான சாதிகள் தான் இந்த பார்ப்பனர்கள். அதனால தான் நீங்கள் திருமாவளவனை போட்டு பெறாண்டுறாங்க. ஏன்? திருமாவளவன் தான் 1,00,000 பேருக்கு தமிழ் பேரை சூட்டினார். எத்தனை பேர் யாழ்ப்பாணன் இருக்கான், சங்க தமிழன் இருக்கான், எல்லாத்தையும் 1,00,000 பேர் சமஸ்கிருத பேரை உடைத்து நொறுக்கியவன் திருமாவளவன். அப்போ திருமாவளவன் கோபம் வரத்தானே செய்யும். திருமாவளவனை குறை சொல்லுவதற்கு ராஜாவுடைய பரம்பரைக்கே தகுதி இல்லை. இதே விசிகாவில் பயணிக்கிறவர் தான் கோபி நாயனார், தயாரிப்பாளர். அவர் நேற்று ஒரு அறிக்கையை விட்டார், அவருக்கு கொடுத்த அந்த பெரியார் விருதினை திருப்பி கொடுக்குறேன்னு. ஏன்னு கேட்டால், சமத்துவம் பேசும் திமுக தலித்துக்கான அரசியலை செய்யலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பதிவிடுறாரு. இதில் உண்மைதான். இப்போ கோபி நாயனார் இதே குற்றச்சாட்டை நம்ம முக்தார்கிட்ட ஒரு பேட்டியாக கொடுத்தார். கொடுக்கப்பட்ட பேட்டி ஒரு 2 நாளில் ஒளிபரப்பாகும். ஆனால் முக்தார் பேட்டி வெளிவந்த பிறகு கோபி நாயனார் எதற்காக பெரியார் விருதை திருப்பி கொடுத்தார் அவரே சொல்லியிருக்கார். காரணம், அவர் ஒரு விடுதலை செய்தியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர். இந்த மாவட்ட செயலாளராக இருந்த பொழுது நீங்கள் இப்போ தலித்துக்களுடைய பஞ்சமி நிலத்திலிருந்து பல 1000 ஏக்கர் நிலம் இன்னும் மீட்டெடுக்கப்படவில்லை. அதிமுகவும் செய்யலை, திமுகவும் செய்யலை. ஆங்கிலேயன் காலத்தில் இந்த மக்கள் படுகிற பாட்டை பார்த்து ஆங்கிலேயன் கொடுத்த நிலம்தான் இந்த பஞ்சமி நிலம். இதை யார் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கா? ஆதிக்க சாதிகள், ஆதிக்க சக்திகள். இந்த ஆதிக்க சக்திகளுக்கு எங்கே ஒளிஞ்சிருக்கான்? அதிமுக திமுக ஒளிஞ்சிருக்கான். எந்த நடவடிக்கை எடுக்க முடியல. அவர்களுக்கு வருவாய்த்துறை பாதுகாப்பு, காவல்துறை பாதுகாப்பு. அப்போ தலித் மக்களிடமிருந்து இந்த நிலங்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை திமுக செய்ய மறுக்கிறது, அதிமுக செய்ய மறுக்கிறது. அப்போது இது எதுக்கு இந்த பெரியார் விருது? தீக்காவது குரல் கொடுக்கணுமா இல்லையா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நிலத்தை ஆங்கிலேயன் கொடுத்தது, இவனுக்கு கொடுத்ததில்லை. அதை கொடுத்தா அவர்களுடைய வாழ்வு உயரும், கல்வி உயரும், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், அந்த சமூகம் உயருவதை தடை போடுகிற திமுகவோடு எதுக்கு கூட்டணி வச்சிருக்கணும்னு கேட்குறாரு அந்த கோபி நாயனார், அறம் படத்தினுடைய இயக்குனர். அப்போது நியாயமான கோரிக்கை தானே. இந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்தலைன்னா எனக்கு பெரியார் விருதை வேணும் திருப்பி கொடுத்துறங்கிறார். இது அவரை நீண்ட நாட்களாக போட்டு உலுக்கி கொண்டிருந்த மனோரீதியாக அவருக்கு அவருக்குள்ளே நடந்த ஒரு பெரிய யுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான்
திராவிட இயக்கம் தலித் மக்களுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான உத்தரவாதத்தையும் கொடுக்கல. இவர்களுக்கு எதுக்கு நாம் ஓட்டு போடணும்? திமுக ஆட்சிக்கு வருவதற்கு எதுக்கு 4% தலித்துக்கள் சரி ஓட்டு அப்படியே உழுகுது. எப்படி பள்ளிவாசல் ஜமாத்து பகுதியில் இருக்கிற தேவாலயங்கள் இருக்கிற ஓட்டுகள் எப்படி உழுகுதோ யாருக்கு? திமுகவுக்கு. அதே போல் தலித் இளைஞர்களும் திமுகவுக்கு சூரியன் குத்தி போட்டுறான். இனி அதை செய்யாதீங்கிறாரு கோபி நயினார். இதுதான் கோபி நயினாருடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ கோபி நயினார் தலைமறைவு, கொலை மிரட்டல். கோபி நயினாருக்கு இங்கே ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது. கோபி நயினார் ஜனநாயக ரீதியாக கருத்தை சொன்னதுக்கு தலைமறைவாக வேண்டிய நிலை இருக்குது. இது ஒரு ஆபத்தான போக்கு ஜனநாயகத்துக்கு. ஏன் சார் இந்த பஞ்சமி நிலத்தை தலித்துகளுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை வருது? ஏன் இந்த திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் ஏன் அவங்களுக்கு தர மறுக்கிறாங்க? சாதாரணமாக கேட்டுட்டீங்க இந்த கேள்வியை. ஆதிக்க சக்திகள் பல ஆயிரம் ஏக்கராவை பல 100 ஏக்கராவை பிடிச்சி வச்சுருக்கான். பண்ணையாராக இருக்கான், நில சுகாந்தாரம். இதே திமுக வழி நடத்த கலைஞர் ஆட்சியில் பஞ்சமி நிலங்களை தலித்துகளுக்கு தாங்கன்னு ஒரு சட்டமே ஏற்றினாங்க. சட்டத்தையே சட்டத்தில் இருக்கு. சட்டம் சட்டமாகவே இருக்கிறதே தவிர சட்டமாக இருந்தால் பஞ்சமிகளுக்கு அந்த பஞ்சமர்களுக்கு நிலம் போய் சேருமா? அப்போ என்ன பண்ணணும்? நிலத்தை அரசு எடுத்து அவர்களுக்கு கையளிக்கணும். சமத்துவபுரம் கட்டினால் சமத்துவம் வந்துருமா? ஏன் மறுக்கிறீங்கன்னா உங்களை ஆட்சி செய்வது ஆதிக்க சாதி. திமுக அதிமுகவை அதிகாரம் செலுத்துவதே யார்? ஆதிக்க சாதி. அப்போ அந்த ஆதிக்க சாதி அவனை அடிமைப்படுத்துன்னு நினைக்கிறான். அவன் கூலியாகவே இரு, நான் பண்ணையாராக இருக்கேன். அப்போது இந்த 2 திராவிட இயக்கங்களையும் ஒழிப்பது தான் முதல் வேலையாக இருக்க வேண்டும். காங்கிரஸ்காரனை ஒழிக்கிறதுக்கு தானே திமுக கண்டுபிடிச்சான். பண்ணையார்களும் பெரிய பெரிய ஜமீன்தார்களும் பெரிய பெரிய மிராசார்கள் உள்ள கட்சி இருந்தால் எதை கண்டுபிடிச்சா மக்கள்? அப்போ திராவிட கழகங்கள் மனுநீதி வர்ணத்தை தான் கடைப்பிடிக்குதுன்னு சொல்கிற வரீங்களா? இதுக்கு என்ன பேருன்னு சொன்னீங்களே சொல்லுங்கள். இந்த ஆட்சி வந்த பிறகு அண்ணா சொன்னார் 3 படி நிச்சயம் 1 படி நிச்சயம் சொன்ன அண்ணாவுடைய ஆட்சி முடிஞ்ச எத்தனை வருஷம் ஆச்சு? 67 எங்கே, 2025 எங்கே? எத்தனை ஆண்டு காலம்? அதில் ஒரு 35, இதில் ஒரு 25, 60 ஆண்டு காலம் அந்த பஞ்சமர்களுக்கு நிலம் போய் சேர்ந்துருச்சா? காங்கிரஸ்காரன் ஒழிக்கிறது தாயா உங்களை கண்டுபிடிச்சோம். நீங்களே பண்ணையார்களாக மாறிட்டீங்களே, நீங்களே ஜமீன்தார்களாக மாறிட்டீங்களே, நீங்களே விட்டா 1000 ஏக்கரா இருக்குது. ஒவ்வொரு திமுக அமைச்சர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு, ஒன்றியம், நகரம் எல்லாத்துக்கும் பல 100 ஏக்கர் நிலம் இருக்குது. நீங்கள் அந்த பஞ்சம மக்களுடைய நிலத்தை அபகரித்து கொண்ட நீங்கள் தான் உண்மையான காங்கிரஸ்காரன், நீங்கள் தான் உண்மையான பண்ணையார். நீங்கள் பெரியாருடைய தொண்டர்களே அல்ல. பெரியார் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய 2 சிறுநீரகங்களும் பழுதடைந்த பொழுது மூத்திர சட்டியை தூக்கிட்டு அலைஞ்சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காங்கிரஸை ஒழிச்சு நீங்களே காங்கிரஸ் மாதிரி ஆகிட்டீங்க. காங்கிரஸ்காரர் வாழ்ந்ததை விட நீங்கள் வசதியாக வாழ்கிறீங்க. ஒவ்வொரு அதிமுக திமுக அமைச்சர்களுக்கு பூரா எத்தனை 1000 நிலம் இருக்குது, எத்தனை கல்லூரி இருக்குது, எத்தனை சாராய ஆலை இருக்குது. டிஆர் பாலுலாம் தஞ்சாவூர் அவருக்கு சொந்தமானது, ராஜா நீலகிரியே சொந்தமானது. ஆற்காடு வீராசாமி மகன் கலாநிதி வீராசாமி நீங்கள் ஆந்திரா பார்டர் பூரா அவருக்கு சொந்தமானது. அப்போது பண்ணையார்கள் ஒளிந்து போய் விட்டார்களானா நவீன பண்ணையார்கள் உருவாகி விட்டார்கள். ஜெகத்ரட்சகர் யார்? எத்தனை 1000 ஏக்கர். துரைமுருகன் யார்? துரைமுருகனுக்கு எத்தனை 1000 ஏக்கர். ஏவா வேலு யார்? இப்படி காங்கிரஸ் பண்ணையாரை ஒழித்ததாக பெருமைப்பட்டு கொண்ட திமுக காங்கிரஸை விட பல மடங்கு பண்ணையார்கள் உருவாகி விட்டார்கள். அப்போ பஞ்சமி நிலத்தை யார்? அவங்ககிட்ட தான் இருக்குது பஞ்சமி நிலம். அவர்கள் எப்படி கொடுப்பா? இதுதான் கோபி நாயனோட இந்த கருத்துக்கு எதிர்வினை ஆற்றிருக்காங்க பெரியார் கருத்தை சேர்ந்தவங்க. என்னென்ன ஒரு குறிப்பிட்டு சொல்லாமல் சில சங்கிலிகள் சில்லறைக்காக பெரியாரை தூற்றுவார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சுருக்காங்க.
என்ன அந்த வார்த்தையை எப்படி பார்க்குறது? பெரியார் கழகம் தலித்துகளுக்கு இதுவரை என்ன செஞ்சிருக்கு சார்? அதாவது செஞ்சுருக்காங்க இல்லை, அப்படி எதுவும் செய்த பெரியார் இயக்கம் திராவிடர் கழகம் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு பெரியாருடைய சொத்து பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை அமெரிக்காவுக்கு நீங்கள் ஹவாலாவில் கொண்டு போய் சேர்த்ததான் நடந்திருக்கு. அன்புராஜுக்கு துபாயில் பிரமாண்ட ஹோட்டல்கள் கருப்பு கடலே கருப்பு பளிங்கிலே கட்டி வச்சுருக்கான் கொள்கை ரீதியாக துபாயில். இதுதான் நடந்திருக்கு. இந்த சமூகத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்கு? சங்கி சீமா பாலியல் குற்றவாளி பெரியாரை மிக கேவலமாக பேசுகிறான். எந்த மாற்றம் நடக்கலையே, எந்த சலசலப்பும் நடக்கலையே. காரணம் பெரியார் மண்ணில் பெரியார் தொண்டர்கள் என்று போலி பெரியார் தொண்டர்களால் பெரியார் இயக்கம் நீங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கி பெரியார் இயக்கம்னு சொல்லிக்கிறதுக்கு கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி தான் இருக்காங்க. 2 பேருக்கு பின்னால் பெரியார் இயக்கம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. விடும் எந்த விதமான இந்த மண்ணுக்கான தத்துவத்தை சொன்ன தந்தை பெரியாருடைய சித்தாந்தங்களை திராவிட முன்னேற்ற கழகமே அழித்து ஒழித்து முடித்து விட்டது. பெரியாரை சொன்னால் ஓட்டே கிடைக்காது, சங்கிகளுக்கு பயம். நீங்கள் ஆந்திரா தலைநகர் சட்டசபைக்கு முன்னாடி 100 அடி அம்பேத்கர் சிலை நிறுவப்பட்டிருக்கு. ஒரு குஜராத்தில் காங்கிரஸை சார்ந்த வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி ரூபாய்க்கு நர்மதை ஆற்றங்கரையில் நீங்கள் அரபிக்கடல்லேருந்து பார்த்தா தெரியும். 2 பேருமே நீங்கள் அம்பேத்கர் அறிவு ஆசான். நீங்கள் ஆந்திராவில் அவருக்கு அவ்வளோ சிறப்பு செஞ்சுருக்காங்க. பிஜேபிக்கார வல்லபாய் பட்டேலுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை செஞ்சுருக்கான். திமுக அதிமுக 2 கட்சிகளையும் ஸ்தாபித்தவரே தந்தை பெரியார். இவர்களுக்கு அடையாளம் கொடுத்தவர் தந்தை பெரியார். நீங்கள் பெரியார் திடலில் அவருடைய 94 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அந்த 94 அடி உயர சிலை நிறுவப்பட்டிருக்கணுமா இல்லையா? நீங்கள் திமுக அரசை கேள்வி கேட்குறீங்களா, இல்லை திராவிட கழக அவங்கள கேள்வி கேட்குறீங்களா? 2 பேரையுமே கேட்குறேன். பெரியார் திடல் பெரியாருடைய இடம், அது சமாதி இருக்குது. அங்கே 94 அடி உயர சிலை நிறுவப்பட்டிருக்கணும். அதே போல் திமுக நீங்கள் எங்கே கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் இசை வேளாளர்னு ஒரு டான்ஸ் ஆடிட்டு ஒத்த கால் அப்படி நளினமாக இருக்குது. எந்த புலவனும் நளினமாக இருக்க மாட்டான். கருணாநிதி இசை வேளாளர் குடும்பம் தான் பிபி ஊதும் நாயன் அடிக்கும். அங்கே வள்ளுவர் நளினமாக இருக்கிறார். வள்ளுவருக்கு பக்கத்தில் நம்முடைய வள்ளுவர், அவர் முன்னாள் வள்ளுவர், இந்நாள் வள்ளுவரான தந்தை பெரியார் 94 அடி உயர சிலை அந்த கன்னியாகுமரி இந்து கடல் முக்கடலும் சங்கமிக்கிற இடத்துல பெரியாருடைய 94 அடி உயர சிலையை திமுக ஆட்சி 60 ஆண்டு கால ஆட்சி, திமுக அதிமுக மாறி ஆண்டு இருக்கு, பெரியார் சிலை வைக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு பெரியார் தேவையில்லை. ஓட்டு வாங்குவதற்கு நோட்டு கொடுப்பதற்கும் தான் பெரியார் சிலை தேவை. இப்போ காந்தி தான் தேவை ஓட்டு வாங்குறதுக்கு. அப்போ பெரியாரை தூக்கி எரிஞ்சிட்டீங்க. அப்போது உங்களுக்கு பெரியாரை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, பெரியாரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையும் இல்லை. அதனால தான் இப்போ இருக்கிற இளைஞன் பூரா 50 லட்சம் பேர் எங்கே போகிறான்? இந்த பாலியல் குற்றவாளி பின்னாடி போகிறான். பெரியாரை தூத்துறான், பெரியாரை கேவலப்படுத்துகிறான், பெரியாரை அசிங்கப்படுத்துகிறான். ஏன்? மார்க்ஸு எப்படி இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகளே மறந்துட்டானோ. சார், சீமான் அவர் கேட்குறது ஒரு கேள்வி என்னன்னா, பெரியார் என்ன செஞ்சார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. அதுக்கு பதில் தரணும் இல்லையா இவங்க? பெரிய சீமானுக்கு சீமானை பெரியார் என்ன செய்தார்னு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருந்த ஒரு மட்டமான மனுஷன்தான் சீமான். பெரியார் என்ன செய்தார்னு சீமானுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. சீமானே பல மேடைகளில் பேசியிருக்கார். மனநோயாளியான சீமான் இப்போ பெரியார் என்ன செய்தார் என்பதை இப்போ திருப்பி கேட்குறாரு. வடிவேல் சொல்கிறத போல் அது வேறு நாக்கு இது வேறு நாக்கு. பெரியார் தான் சமூக மாற்றத்தினுடைய சிற்பி. குப்புசாமி கவுண்டர், ராமசாமி கவுண்டர், கந்தசாமி நாடார், குப்புசாமி முதலியார்னு இருந்ததை மாற்றியவன் தந்தை பெரியார். சாதி ஒழிப்பு போராட்டத்துக்காக 1956 பல ஆயிரக்கணக்கான வேலை திரட்டி கொண்டு சிறையிலே கிடந்து செத்து போனானுங்க. எதுக்கு? சாதி ஒழிப்பு போராட்டம்.
இது உலகத்தில் யாருமே நடத்தலை. பாடியை வெளியே கொடுக்க மாட்டேன்னா 3 ஆண்டு 4 ஆண்டு தண்டனை, கடுமையான தண்டனை. சாதி ஒழிப்பு போராட்டம் கவர்மெண்ட்டு ஆவணத்திலிருந்து எடுத்து விட வேண்டும் என்பதுதான் அந்த போராட்டம். சிறையே சுடுகாடாக மாறிச்சு. பல பேர் எங்கே புதைச்சாங்க? சிறையிலே புதைச்சாங்க. இதுதான் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். பெரியார் செய்தது என்ன என்பதை மேடைக்கு மேடை பேசினவன் தான் அந்த சங்கி சீமா. இப்போ பெரியார் என்ன செய்தார்னு அவருக்கே மறந்து போச்சு. இப்போது இயக்குனர் கோபிநாயனோட அந்த பார்வை, அதாவது அவர்களான சமூகத்துக்கான அந்த கேள்வி எழுப்புனால இவ்வளோ பிரச்சனைகளை ஆளாக்கிறாரு. பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க பெரியார் இயக்கம். திருமாவளவன் அமைதி காக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இல்லை, திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ திமுக கூட்டணியில் தொடர வேண்டிய தேவை இருக்குது. திமுக கூட்டணியில் தொடராமல் அவர் திமுகவை எதிர்க்க ஆரம்பித்தால் அவருடைய கட்சி பிளக்கப்படும் திமுகவால். எப்படி இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க? பிளக்கப்படும் எப்படி? எந்த பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது 4 எம்எல்ஏ ஒரு எம்பி அத்தனை பேர் திமுகவுக்கு ஆதரவாக வந்துடுவோம். 3%. அத்தனை பேருக்கும் அரசு கான்ட்ராக்ட், பிடபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்ட் 4 எம்எல்ஏக்களுக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. எப்படி திமுக மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ எப்படி கமிஷன் வாங்குறாங்க 10%, அதே போல் விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அரசு கட்டிட கான்ட்ராக்டர் பிடபிள்யூ ஹைவேஸு இப்படி எல்லா கான்ட்ராக்டும் பிரித்து கொடுக்கப்பட்டு அதில் கமிஷன் பல கோடி வருது. மறுக்க சொல்லுங்கள், நான் வாங்கிறதே இல்லை, மறுக்க சொல்லுங்கள். ரவிக்குமாரை மறுக்க சொல்லுங்கள். ஆளூர் ஷானவாஸ் எப்படி புதுப்பேட்டையில் வீடு கட்டிகிட்டு இருக்காரு? புதுப்பேட்டை நீங்கள் ஒரு கிரவுண்டு அங்கே 5 கோடி ரூபா. ஏது இந்த ஆளூர் ஷானவாஸுக்கு பல இடங்களில் கேட்குற, எது பதிலே எனக்கு சொல்லலையே, வழக்கே போடலையே. எங்கே வீடு வாங்கியிருக்காரு, எங்கே கட்டுறாரு? புதுப்பேட்டையில் எத்தனை கோடிக்கு கட்ட முடியும்? செண்டெல்லாம் கிடையாது. அப்போது இதெல்லாம் யார் கொடுத்தது? திமுக அள்ளி கொடுக்குற பணம். நீங்கள் உங்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அடையாளம் தான் இந்த விடுதலை சிறுத்தை. இன்னும் அப்பாவி சேரியில் கிடக்கிறான், சமூகத்தில் எதிர்த்து போராடிட்டு இருக்கிறான், திண்ணியத்தில் மலம் திங்கிறான், வேங்க வயலில் மலத்தை குடிக்கிறான். இவனுக்கான விடிவுக்காகத்தான் உங்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்ட அந்த தலித் இளைஞன். ஆனால் நீங்கள் திமுகவினுடைய பிரச்சார பீரங்கியாக மாறிட்டீங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? திருமாவளவனை மீறி நடக்கிற வேலை. தொண்டன் சரியாக இருக்கான், தலைவன் சரியாக இருக்கான். ஆனால் இந்த அதிகாரத்துக்கு வருகிறவர்கள் இந்த தொண்டனுடைய ரத்தத்தை குடிச்சிட்டு அதிகாரத்துக்கு வருகிற நாகர்கோவில் எங்கே இருக்குது, நாகப்பட்டினம் எங்கே இருக்குது, உன்னைய சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறார்கள். ஆனால் நீயே யாருக்கு விசுவாசமாக இருக்க? திருமாவளவனுக்கு விசுவாசமாக இல்லை, திமுக விசுவாசமாக இருக்கு. ஏன்? காந்திகள் கோடிகளில் வருது. இப்படி தான். அப்போ அதே நிலைமை வேல்முருகனுக்கு. வேல்முருகன் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம், தமிழ் தேசிய அரசியலை செய்கிறார். முதலமைச்சருக்கு என்ன கோபம்? சீமாங்கிட்டேருந்து விலகிறவங்க கூட்டமாக நேராக எங்கே போகிறான்? வேல்முருகன்கிட்ட போகிறான். ஏன் நம்மகிட்ட வரல? ராஜீவ்காந்தி புது இன்னோவா கிருஷ்ணனுக்கு சாவி வச்சுருக்கார், 39 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி. செந்தில் பாலாஜியினுடைய சாராய காசில் 5000 கோடி சாராய காசில் காராக வாங்கி வச்சுருக்காரு. ஒருத்தர் நாங்கள் போக மாட்டேங்கிறோம். எங்கே? திமுக பக்கம் போக மாட்டேங்கிறான். எல்லாம் நேற்று முந்தா நாள் வெற்றி குமரன் தலைமையில் மதுரையில் 1000 பேர் சேர்ந்தா வேலுமுருகன்கிட்ட. சேலத்தில் 1000 பேர், பிரபாகர் மாவட்ட செயலர் பிரிஞ்சு, இப்படி கூட்டமாக இப்போ ஸ்டாலின் இல்லை. அதிகாரம் நம்மகிட்ட இருக்குது, ஆட்சி நம்மகிட்ட இருக்குது, காவல்துறை இருக்குது, நெடுஞ்சாலைத்துறை, எல்லா துறையும் இருக்குது. இங்கே வந்தால் கான்ட்ராக்ட் வாங்கிக்கலாம், கோடிகளை சம்பாதிக்கலாம். ஒரு பயம் வர மாட்டேங்கிறானே, வேலுமுருகன்கிட்ட பின்னாடியே போகிறானே. இதுதான் முதலமைச்சருக்கான கோபம். அப்போ எப்படி சார் இது தலித்துக்கான இந்த வன்முறை வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தால் அவங்களோட அரசியல் வங்கின்னு ஒன்று இருக்குல்ல, வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது திமுக பக்கம் போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த தடவை திமுகவுக்கு தலித்து வாக்கு வங்கி மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும். இது அப்போது இப்படி சரிவு ஏற்படுத்துன்னு சொல்கிறீங்க. ஆனால் இவ்வளோ நாளும் அமைதி காத்துட்டு திருமாவளவன் திமுகவோட தானே பயணிக்கிறார். இல்லை, திமுகவோடு பயணிக்கிறார். நீங்கள் தேர்தல் முடிவு பண்ணுவதற்கு இன்னும் ஒரு 6 மாதம் முதல் 9 மாதம் இருக்குது. 9 மாதம் முடிந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்ன நடக்குதுன்னா
பாருங்க. சூடு சொரணை உப்பு உரப்பு போட்டு சாப்பிடுகிற திருமாவளவன் அவருக்கு உணர்ச்சி இருக்குது. 62 வயது அகவை, இன்னும் 62 அடி உயர குடிக்கம்பமே நட்ட முடியல திமுக ஜனநாயகத்தில். அப்போ அவருக்கு அந்த உணர்ச்சி இருக்கும். காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும். தேர்தல் வருகிற பொழுது அவர் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு யார் தன்னை அங்கீகரிக்கிறார்களோ, யார் தனக்கு உறுதி கொடுக்கிறார்களோ, யார் தன்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு பயணிப்பது என்பது அவருக்கு இயற்கையாகவே அந்த காலம் அவரை நகர்த்தி கொண்டு போகும். கோபி நாயனாரோட அந்த கேள்விக்கு திமுக ஆளும் அரசாங்கம் எந்தவித பதிலும் சொல்லலை. அது சொல்லத்துக்கு வார்த்தைகள் இல்லையா, இல்லை அவர் நேராக இருக்கிறார்? கொலை மிரட்டல் விடுறாங்க. தலைமறைவு. இப்போ அவர் தலைமறைவு. கோபி நாயனார் தலைமறைவு. ஆளே இல்லை, தூக்கிடுவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன், கொன்னுடுவேன். திகாவும் மிரட்டுறான், திமுக மிரட்டுறான், எல்லா பயிலும் மிரட்டுறான். அப்போது அவர் பாதுகாப்பே இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கே இருக்காருன்னு தெரியல. இதுதான் இந்த தமிழகத்தினுடைய ஜனநாயகம். நன்றி. நன்றி, வணக்கம்.